தேவன் இல்லாதது இருக்கிற மாதிரி கூப்பிடுறவரான், பிசாசு இருக்கிறதையே இல்லாத மாதிரி காட்டுறவனா. அவர்கிட்ட இன்னைக்குன்னு கேட்ட எவனுக்கும் நாளைக்குன்னு அவர் சொல்லலை. ஆனால் ஒன்று தெரியுமா, நாளைக்குன்னு சொன்னவன்ட்ட இன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கிறார். நீங்கள் எதை நாளைக்கு அனுபவிக்க போறீங்களோ அதை இன்னைக்கே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை நிகழ்காலமா அல்லது எதிர்காலமா என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். கிறிஸ்தவம் என்பது எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதா அல்லது நிகழ்காலத்துக்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதா என்பதுதான். என் அன்புக்குரியவர்கள், 50 வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவத்தின் பிரசங்கம் எவ்விதமாக இருந்தது என்றால், நீ மரித்த பிறகு உனக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது. ஆகையால் இந்த உலகத்திலே நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் தரித்திரத்தில் இருந்தாலும் உனக்கு பரலோகம் ரொம்ப முக்கியமானது. அதனால் உனக்கு ஒரு ஆத்தும ரட்சிப்பை கர்த்தர் ஆவியில் கொடுத்துருக்கிறாரு. அந்த ரட்சிப்பு தான் உனக்கு ஒரு பெரிய சொத்து. அதனால் அதில் தான் நீ சந்தோஷப்படணும். நீ 2 கண்ணு உடையவனா நீ நரகத்துக்கு போகிறத விட ஒரு கண்ணோட நீ பரலோகத்துக்கு வந்துடுறது பெட்ரு. நீ ஆடி காரில் நீ அல்லது ஒரு பிஎம்டபிள்யூவில் நீ நரகத்துக்கு போகிறத விட ஒரு டிவிஎஸ் 50 நீ பரலோகத்துக்கு வந்துடுறது நல்லது என்று பிரசங்கம் செய்தார்கள். ஆகவே நாம் இந்த உலகம் நமக்குரியது அல்ல. நமக்கு ஒரு கைவேலை அல்லாத ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நோக்கி போகிறோம் என்று சொல்லி அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அந்த ரட்சிப்பும் சாதாரணமானதில்லை. அது சும்மா இவங்க சொல்கிறாங்கன்றக்காண்டி கஷ்டப்பட்டுலாம் வாழ நம்ம சுயத்திலலாம் முயற்சி எடுக்கலை. அந்த ரட்சிப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இந்த உலகத்தில் கையில் காசு இல்லாட்டினா கூட ஒரு தில் இருந்துச்சு, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. உடம்புல சுகவீனம் இருந்தாலும் சிக்னஸ் இருந்தாலும் அநேகர் சந்தோஷத்தோடு மரித்தார்கள். ஆனால் கிறிஸ்தவம் என்பது அது மட்டும் அல்ல. ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து கிறிஸ்தவம் தன்னுடைய அடுத்த கட்ட உருவத்தை காட்ட ஆரம்பிக்குது. எப்படி செக்குலர் வேர்ல்டு, சயின்டிஃபிக் வேர்ல்டு, டெக்னாலஜி வேர்ல்டு அப்படியே அப்டேட் ஆகுதோ அப்படியே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் அப்டேட் ஆகுது. நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் இருந்த மாதிரி இப்போ இல்லை. இப்போ லேப்டாப்பை சின்ன வயசுலேயே நம்ம +2 முடிக்கிறப்ப கூட நாங்கள்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துமே கம்ப்யூட்டரை பார்க்கல. நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களே மாதத்துக்கு ஒரு தான் சிஸ்டத்தில் உட்கார வைப்பாங்க. ஆனால் இப்போ கிளாஸ்லேயே டிவியை போட்டு தான் சொல்லிக் கொடுக்குறான் எல்கேஜிலே. அப்போ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அப்படி தான் சத்தியமும் ஆசீர்வாதமும் நம்மெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பில் அனுபவித்ததை இன்றைய இளம் தலைமுறையினர் நுழையும் போதே அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் பட்ட கஷ்டங்களை உங்கள் பிள்ளைகள் பட மாட்டார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பட்ட குழப்பங்களை உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க மாட்டார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை விட சிறப்பான ஒரு வாழ்க்கை தான் உங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள். உங்களை விட சிறப்பான ஒரு வாழ்க்கை, உங்களை விட ஒரு அட்வான்ஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வாழ்வான். ஏன்னா நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே தான் தொடங்குறான். மோசே யோர்தானிலே முடித்தான், யோசுவா யோர்தானிலே துவங்கினான். ஸோ நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கேருந்து உங்கள் பிள்ளைகள் ஆரம்பிக்கிறார்கள். பிரதர் டிஜிஎஸ் தினகரன், he finished his race in டிவி மீடியாவில் முடிக்கிறாரு. ஆனால் அவங்க பேர பசங்க டிவியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஆரம்பிக்கும் போது டிவியிலேருந்து ஆரம்பிக்கிறான். That is what the development, the continual development of the world, even in secular world, both in secular world and Christian world. அப்போ நம்ம ஆவியில் ரட்சிக்கப்பட்டுட்டோம், அப்படியே அந்த சந்தோஷத்தோட பரலோகம் போய் சேர்ந்தா போதும் என்கிற செய்தியோட அடுத்த கட்டம் உருமாற்றப்படுகிறது. அதனோட நெக்ஸ்ட் லெவலு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஸ்பிரிட் டு எங்கே வருது? சோலுக்கு வருது. ஆத்தும ரட்சிப்பு, உன் ஆத்துமா அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட் ஆஃப் காட். அப்போ தான் திரும்புகிறாங்க மக்கள். வேர்ட் ஆஃப் காட்
அங்கே திரும்பின உடனே உன் ஆத்மா வாழ்கிறது போல, அது வரைக்கும் ஆத்மா நல்லா இருக்கு, ஆத்மா நல்லா இருக்கு, ஆத்மா நல்லா இருக்குன்னு ஒரு குரூப் செத்துட்டாங்க. அடுத்து ஒரு குரூப் வருது, ஆத்மா நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கா, சந்தோஷமா இருக்கு, வாழ்ந்துருக்கா, வாழ்ந்துருக்கு. அப்ப ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, சுகமாயிரு, சுகமாயிரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். அடுத்த குரூப் அங்கே ப்ரீச் பண்ண வரேன். வந்த உடனே ஃபெய்த் டீச்சிங்ஸ் வருது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஆத்மா வாழ்கிறது போல ஐஸ்வர்யத்தில், ஆத்மா வாழ்கிறது போல ஆரோக்கியத்தில், ஆத்மா வாழ்கிறது போல குடும்பத்திலே, செழிப்பிலே வளர ஆரம்பித்தார்கள். இதை ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருந்த ஒரு குரூப்பு என்ன செஞ்சாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. என்ன பேசுகிற நீ, நமக்கு இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது, நம்ம வறுமையிலையும் தரித்திரத்துலையும் சாகணும் அப்படின்னு சொன்ன போது இவர்கள் வசனங்களை எடுத்து காண்பித்தார்கள். நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும் பொருட்டு நமக்காக அவர் தரித்திரரானார். என் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க அவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாய் இருக்கிறோம். இல்லை, ஐஸ்வர்யத்தில் வந்து ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அடுத்த அவன் வரான் உள்ள ஒன்றுமே சொல்ல, வசனத்தை நன்றாக வாசி. ஐஸ்வர்யவான்கள் அல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பண ஆசை எல்லாத்தையுமே வேறாயிருக்கிறது. அவன் வரான் அடுத்து சொல்றான், பணம் அல்ல, பண ஆசை எல்லாத்தையுமே வேறாயிருக்கிறது. இல்லை, நீங்கள் பணம் தேவனோடு நீங்கள் இருக்கிற உறவை தடை செய்கிறதா இருக்கிறது. அவன் சொல்றான், தேவனோடு அதிகமாய் பேசினவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள். ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தான், அவன் ஆசீர்வாதத்தினால் பூமி தாங்க மாட்டாதா இருந்தது, அவனிடத்தில் தேவன் தினந்தோறும் பேசினான். யோபு மிகப்பெரிய பணக்காரனாய் இருந்தான், தேவனோடு பேசினான். ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, அவன் பெரிய செல்வ சீமானாய் இருந்தான், அவனோடு தேவன் பேசினார். யாக்கோபு 2 பரிவாரங்களுடையவனாய் இருந்தான், அவனோடும் தேவன் பேசினார். இவர்கள் யாருடைய ஐஸ்வர்யமும் இவர்கள் தேவனோடு பேசுவதற்கு தடையாக இருக்கவில்லை. சாலமோன் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன், அவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய நீதிமொழிகளை 300-3000 நீதிமொழிகளை எழுதியிருக்கிறான். நீ 10 ரூபா விடாமல் இல்லாமல் இருந்து ஒரு 10 நீதிமொழிகள் கூட நீ எழுதலை நீ. ஆனால் அவன் பெரிய கோடீஸ்வரனா வந்து 3000 நீதிமொழி எழுதிட்டான். இவர்கள் எவர்களுடைய பணம் தேவனோடு இவர்கள் உறவு கொள்வதற்கு தடையாக இருந்தது. மணி மைண்டட். அது பொதுவாக எங்கே தெரியுமா வருது, பணம் இருக்கிறவனை விட இல்லாதவன்கிட்ட தான் வருது. என் பணம் இல்லாதனால தான் நீ கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிற. 100 ரூபா தான் இருக்குது, 100 ரூபாயில் சார் இப்போ கை நிறையா காசோட இப்போ நான் ஹோட்டலுக்கு போகிறேன். ஹோட்டலுக்கு போன உடனே நான் சாப்பிட்ற மைண்டில் இருப்பேனா, நான் கை நிறைய காசு இருக்குது, பணத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பேனா, சாப்பிட்றத யோசிப்பேன். நீ ஒரு 500 ரூபாயோட போகிற, எதை யோசிச்சுக்கிட்டே இருப்ப, இது எவ்வளோ சார், 150 ரூபா, 150 மீதி 350, இது. அப்போ 2 பேரில் எவன் மணி மைண்டடு, காசு வச்சிருக்கிறவன் இல்லை, காசு இல்லாதவன் தான் மணி மைண்டடு. அப்போ அந்த மணி மைண்டு வெளியே போகணும்னா மணி வரணும் உள்ள. நிறைய ஏமாத்துறவங்களாம் கூப்பிட்டு கவனிச்சிங்கன்னா, அவன் கையில் காசுலாம் வந்தால் நிறையா போய் பேசுவான், ஃப்ராடத்தனம் பண்ணுவான், மற்றவனை கவுத்துவான், ஏமாற்றுவான், பிள்ளை எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். என்னடானா அவன் கையில் காசு இல்லை, ஆனால் எதுவுமே செய்யாதவன பிறகு பழக்காரில் தான் இருக்கிறான், கையத்தட்டு. அப்போ நல்லா கவனிங்களேன். ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் அஸ். அடுத்த குரூப் அதை பேசுகிறாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் சோல், இன் சோல் அப்படின்னு பேசினோன்னா கொஞ்ச நாளில் இந்த இது பணம் வேணாம் வேணான்னு சொன்னவன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, அப்படியே உருவழிந்து போகிறாங்க. டிவி பார்க்காத அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிறான் இந்த குரூப்பு. கேபிள் இஸ் ஈவில் அப்படி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. எப்படி கேபிள் இஸ் ஈவில் அப்படின்னு ஜிப்பா போட்டு, அதுக்கப்புறம் வந்து சார் 1/2 மணி நேரம் பேசுகிறதுக்கு எவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு. யார் நீ ஈவில்ன்ற, அப்புறம் ஈவிலுக்குள்ளே வந்து நீ என்ன வந்து ப்ரீச் பண்ண வர, அதுக்கப்புறம் ரேட்டு கேட்குறாய் வந்து. அப்புறம் வீட்டில் டிவி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ரைட்டு தான், ஆனால் நம்ம சரியானதை பார்க்க வேண்டும். அப்போ நாங்கள் என்ன தப்பான பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக வந்து அதை ஒத்துக்கிறாத மாதிரி ஒத்துக்கிறது. ஏன்னா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல, சரி ஓகே விடு. அடுத்து இவங்க வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. அப்புறம் சோசியல் மீடியா வந்துச்சு.
இந்த WWWனா 666. ஆகவே நீங்கள் சோசியல் மீடியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார். வாட்ஸ்அப் வைத்திருக்கக்கூடாது, யூடியூப் பார்க்கவே கூடாது அப்படின்னு யூடியூப்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இது என்னன்னா, இந்த குரூப்பு இப்போ அமைங்கிருச்சு. அமைங்கி சோசியல் மீடியாவின் மூலமாக கர்த்தர் நாம மகிமைப்படும் அப்படி வரான் இப்போ உள்ள. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு குரூப் அப்படியே எந்திரிக்குது. வெறும் சோலில் மட்டும் கிடையாது டிரான்ஸ்ஃபர்மேஷன், உன் பாடியிலையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. கையை தட்டு. ஆமென். பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், the deliverance, redemption from the body, redemption from death. ஆமென். அந்த குரூப் என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்குது? இயேசு வறுமைக்கு வந்து கிரயம் கொடுத்தாருன்னா நீ வறுமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆமாம். இயேசுவன் வியாதிக்கு கிரயம் கொடுத்தாருன்னா வியாதியில் இருக்கிற அவசியம் இல்லை. ஆமாம். இயேசுவன் பலவீனத்துக்கு கிரயம் கொடுத்தாருன்னா பலவீனத்தில் இருக்கிற அவசியம் இல்லை. ஆமாம். இயேசுவன் மரணத்துக்கு கிரயம் கொடுத்தாருன்னா மறிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்படி வராம நான் சொன்ன கடைசி பாயிண்ட் தப்புனா நீ முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்ட்டும் தப்புன்னு ஒத்துக்க. நீ முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்ட் ரைட்டுனா நான் கடைசியா சொன்ன பாயிண்ட் ஏத்துக்க. நீ உடனே இப்போ இவங்களை யார் எதுக்குறதுனா, இந்த ஆவியில் ரட்சிக்கப்பட்ட குரூப் இருக்கு. அவன் எதுக்கல, அவன் பாவம், அவன் ஓஞ்சி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆத்மா வாழ்கிறது போலன்னு ஃபெய்த் டீச்சிங் பண்ணாங்க பாருங்க. இந்த ஃபெய்த் டீச்சர்ஸ் தான் இப்போ இதை எதுக்குறாங்க. இது வந்து காலாகாலமாக நடக்குது. தேர்ட் இயர்காரன் செகண்ட் இயரை ராகிங் பண்ணா, செகண்ட் இயர்காரன் நம்மளை ஃபர்ஸ்ட் இயர் ராகிங். இந்த ராகிங்கை விடவே மாட்டீங்களாப்பா. எவனாச்சும் ஒருத்தன், தம்பி நீங்கள் சொல்கிறத நான் யோசிக்கிறேன், அது உண்மைதான், ஆமாம் இன்னும் கொஞ்சம் கூட நான் பைபிளை வாசிக்கிறேன் அப்படின்னு வர்றாங்களான்னு பார்த்தா வரல. 45 லட்சம் பேரில் 2 பேர் வந்தான். அந்த 2 பேர் யோசுவா, காலேப். இந்த 2 பேர் எகிப்து வாழ்க்கையும் பார்த்தான், அங்கேருந்து விடுதலையாகி கானான் வாழ்க்கையை பார்த்தான், அங்கேருந்து விடுதலையாகி எகிப்திலேருந்து விடுதலையாகி வனாந்திர வாழ்க்கையை பார்த்தான், அங்கேருந்து விடுதலையாகி கானான் வாழ்க்கையும் பார்த்தான். இவன் தான் ஆத்தும ரட்சிப்பையும் பார்த்தான், ஆவி ரட்சிப்பை பார்த்தான், அடுத்த ஆத்தும ரட்சிப்பை பார்த்தான், இப்ப சரீர ரட்சிப்பை பார்க்கிறான். அடுத்து சரீர மீட்பு, the redemption of the body. இதைத்தான் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த இடத்துல இப்போ இந்த ஃபெய்த் டீச்சர்ஸ் கொஞ்சம் ட்ராவல் ஆகி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, ஆனால் இப்போ இல்லை அப்படின்றாங்க. எப்படி வரும் ஆனால் வராது. வரும், உயிர்த்தெழுதல் இருக்கு ஆனால் இப்போ இல்லை. மறுலோகம் இருக்கு ஆனா இப்ப இல்ல, பரலோகம் இருக்கு ஆனா இப்ப இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல 95 பேர் இதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. பழைய பாதிப்பு எல்லாருமே இருக்குன்றீங்க, ஆனா இப்ப இல்லைன்றீங்க. நீங்க இருக்குன்றதான் இப்ப நான் பிரசங்கம் பண்றேன். ஆமா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை பிரசங்கம் பண்றதுக்கு நான் எதுக்கு? நீ இருக்குன்ற, நான் இப்ப இருக்குன்றேன். ஆமென். இப்ப இருக்கு, அப்ப இனிமே இல்லையா? இனிமே இருக்கு, இப்பமும் இருக்கு. இதைத்தான் இங்க நான் பேச விரும்புகிறேன். பொதுவாக இலக்கணத்தில் 3 காலங்கள் தான் இருக்கிறது, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஆனால் இலக்கணத்துக்கு தெரியாத 4வது டென்ஸ் ஒன்று இருக்கு. அந்த டென்ஸ் தான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். அது நிகழ்காலமும் அல்ல, அது எதிர்காலமும் அல்ல. கைத்தட்டு. ஆமென். நிகழ்காலமும் எதிர்காலமும் கலந்த கலவை அது. கையத்தட்டு. ஆமென். அது நிகழ்காலமும் அல்ல, எதிர்காலம் அல்ல, நிகழ்காலமும் எதிர்காலமும் கலந்து செய்த ஒரு கலவைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The born again Christians, they are not living for future tense, they are not living in present tense, but they are living in
Future tense. What is future tense? This is fourth tense. Future means it is the fusion of future tense and present tense. So the first part of future, second part of present, I just combine both word and find out the new word, that is fucent. Fucentனா ஒன்று இனிமே வரும், ஆனால் அது வந்துருச்சு. எப்படி வரும்? வந்துருச்சு. சொல்லுங்க, வரும் வந்துருச்சு. அவன் என்ன சொல்றான்? வரும் ஆனால் வராதுன்றான். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? இப்போ அவர் சொன்ன வார்த்தையை வச்சு தான் பிரசங்கிக்க போறேன். இந்த 4ஆம் அதிகாரத்தை அவங்க வாசித்தாங்க இல்லையா? இந்த 4ஆம் அதிகாரத்தில் 3 முறைக்கு மேலாக இந்த அதிகாரத்தில் மட்டும் சொல்றாரு, டைம் இஸ் கமிங். ஒரு காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. கைதட்டு, தட்டி தட்டி. ஆமென். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. என்ன சொல்லுங்க? விரைவில் வருகிறது. அப்படி போஸ்ட் ஒட்டி பார்த்துருப்பீங்களா? விரைவில் வருகிறது. அடுத்து வந்து விட்டது அப்படி போடுவாங்க. வந்து விட்டதுன்னு சொல்லலாம், வருதுன்னு சொல்லலாம். ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்க, அதில் விரைவில் வருகிறது, அது இப்பொழுதே வந்து விட்டது. அப்போ வந்து விட்டதுன்னா ஏன் வருகிறதுன்னு போடுற? அது அடிக்கணும். இல்லை வருகிறதுன்னு சொன்னால் வந்து விட்டது அடிக்கணும். ரெண்டையும் சேர்த்து ஒட்டியிருந்தா இவன் வேற ஏதோ சொல்ல வரான், வேற ஏதோ சொல்ல வரான். இயேசு சொன்னாரு, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, 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 அது இப்பொழுதே வந்திருக்கிறது. வந்திருக்கிறது ஆனாலும் வருகிறது, வருகிறது ஆனாலும் வந்திருக்கிறது, வந்திருக்கிறது, வந்திருக்கிறது ஆனாலும் வருகிறது. கையை தட்டி. மறுரூபம் வருது ஆனால் வந்துருச்சு. சாகாமை வருது ஆனால் வந்துருச்சு. பரலோகம் வருது ஆனாலும் வந்துருச்சு. ஒன்று நல்லா கவனிங்களேன், கிறிஸ்டியன் லைஃப் எதிர்காலத்தில் இருக்கிற நம்பிக்கையை பற்றியது அல்ல. ஒரு குரூப் எதிர்காலத்தையே பேசிக்கிட்டு இருக்கு. நீ செத்ததுக்கு அப்புறம் பரலோகம் இருக்கு, நீ செத்ததுக்கு அப்புறம் சாகாமை இருக்கு, நீ செத்ததுக்கு அப்புறம் நிம்மதி இருக்கு. அது கூட இப்போ கிடையாதா? ஆமாம், பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை செத்ததுக்கு அப்புறம் தான். ஒருத்தன் சொல்கிறான், உசுரோடு இருக்கிறப்ப எனக்கு சோறு கொடுக்காத கடவுள் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் கொடுப்பாருன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஒரு கவிஞன் எழுதி வச்சான். அந்த வார்த்தை என்னை அசைத்தது. நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு சோறு கொடுக்காத கடவுள் நான் செத்ததற்கு பிறகு எனக்கு சொர்க்கம் கொடுப்பார் என்று எப்படி நம்ப முடியும்? அவன் கேள்விக்கு ஒரு கிறிஸ்தவ மத தலைவன் பதில் சொல்ல முடியுமா? கடவுள் உசுரோடு தானே இருக்காரு. நாளைக்கு சொர்க்கம் தருவார்னு சொல்றாரு இல்லையா? நாளைக்கு சொர்க்கம் தரது இருக்கட்டும், இன்னைக்கு சோறு கொடுத்தாரையா? இன்னைக்கு சோறு கொடுக்கட்டும், நான் நம்புறேன் நாளைக்கு நம்ம சொர்க்கம் தருவார். தப்பிக்கிறது, தேர் எஸ்கேப்பிங். இன்னைக்கு ஒன்று நடக்காமல் போயிடுதுன்னு எல்லாம் எதிர்காலத்தில் இருக்கு, எதிர்காலத்தில் இருக்குன்னு ஒரு குரூப் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு குரூப் சொல்லுது, நல்லா கவனிங்க, எல்லாமே இப்பவே வந்துருச்சு அப்படின்னு பிரசங்கம் பண்ணுது. ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் தான் கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்ல, எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், ஹெவன் கிங்டம் லைஃப், 1000 வருஷ அரசாட்சி, நியாய தீர்ப்பு, அப்புறம் என்னது ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல், டிரான்ஸ்ஃபார்மேஷன், மறுரூபம். இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை மற்ற பிரசங்கிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் கடைசியாக ஒரு வரி சேர்ப்பாங்க, என்னது இருக்கு ஆனால் இன்னைக்கு இல்லை. இருக்கீங்களா? இது ஒரு வகையான பிசாசின் வஞ்சகம். ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் அரேஞ்ச் பண்ணாங்களாம். ஒரு 10,000 பேர் கூடுற ஒரு ஊழியர் கூட்டம் இத்தனாம் தேதி நடக்க போகுது. ஊழியர் கூட்டம் இல்லை, சுவிசேஷ கூட்டம். இது நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நரகத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்களாம். இந்த கூட்டத்தை எப்படியாச்சும் தடுக்கணும். உடனே பிசாசு லூசிஃபர் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோன்னா அந்த பிசாசு உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லணுன்னா, ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னானா, சார் கரண்ட்டை கட் பண்ணி விட்ருவோம் சார் அப்படின்னானா. உடனே சொன்னா, நீ எந்த காலத்தில் இருக்கிற?
இந்த காலத்தில் இருக்கிற கரண்ட்டு கட் பண்ண ஜென்ரேட்டர் போட்டு நடத்திடுவாங்கடா. சொல்லப்போனால் அவன் கரண்ட்டே எடுக்கலை, ஜென்ரேட்டர்லாம் போடுறேன். உட்காரு, இனிமேல் இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாத. நீ என்ன சொல்கிற? ஐயா நம்ம வர்ற வழியில் பஸ்ஸை ஃபுல்லாக நிப்பாட்டிடுவோம்யா, நிப்பாட்டிட்டா மக்கள் வந்து சேர முடியாதுன்னு. ஒன்றும் தெரிஞ்சுட்டு சொன்னான், சார் இதெல்லாம் பழைய கதை சார், பஸ்ஸை விட்டு அவன் ஆட்டோ ஷேர் ஆட்டோவில் ஏறி வந்துடுவாங்க சார், நீ கிணத்துனா பேச. ஆமாம் உட்கார் இது வேஸ்ட்டுன்னு. இன்னொருத்தர் சொன்னான், ப்ரீச்சரை நிப்பாட்டிடுவோம், வேற ஒருத்தனை பிரசங்கம் பண்ண விட்டுருவாங்கய்யா, எப்படினாலும் பிரசங்கம் நடந்துடும். இப்படி வேற கதையாக சொன்னோன்னே எதுவுமே ஒத்து வரலையாம். பிசாசு அப்படியே குழம்பிகிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறது? அவனை கடைசியில் குட்டி பிசாசு எந்திரிச்சிச்சான், கிக்கிரி பிக்கிரி. ஐயா நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்கிறேன். சரி சொல்லு அப்படின்னு. ஐயா பஸ்ஸெல்லாம் விட்டுருவோம் ஃப்ரீயாக, மக்கள் வரட்டும்னா. சரி கரண்ட்லாம் ஒன்றும் தொட வேணாம், நல்லா மீட்டிங் நடக்கட்டும். சரி ப்ரீச்சர் நல்லா பேசட்டும், விட்டுருங்க. அப்புறம் நல்ல பாட்டு பாடட்டும், அடுத்து பிரசங்கம் பண்ணட்டும். சரி கடைசியாக யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்க, இன்றைக்கு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? அப்போ மட்டும் நம்ம ஆளு எல்லாம் பக்கத்தில் போய் நின்றுட்டு ஏற்றுக்குவோம், ஆனால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்னு மட்டும் எல்லார் காதுலையும் சொல்லிடுவோம். அவன் நாளைக்குன்ட்டு வெளியே போவான்ல, அப்புறம் நம்ம பார்த்துக்க மாட்டோமா? இது மிக சிறப்பான ஐடியாவாக இருக்கிறது அப்படின்ட்டான் பிசாசு. ஸோ பிசாசில் பெரிய பிசாசு எது தெரியுமா? இன்னைக்கு இல்லை நாளைக்கு. நீ ரட்சிக்கப்பட வந்தப்பவும் அதைத்தான் சொன்னான், நீ ஞானஸ்தானத்துக்கு வந்தப்பையும் அதைத்தான் சொன்னான். இன்னைக்கு எடுக்காத, நாளைக்கு எடு, ஏன்னா நீ நல்லா மாறிட்டேடியா. தசமபாகம் கொடுக்குறப்பவும் ஆமாம் அங்கே வந்துட்டீங்க கரெக்டாக, அப்பவும் அதைத்தான் சொல்கிறான். இன்னைக்கு இல்லை நாளைக்கு, கையில் காசு வந்ததுக்கப்புறம். ஊழியத்துக்கு அழைக்கிறப்ப இன்னைக்கு இல்லை நாளைக்கு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு நாளே. அதுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கிறான். they are preaching eternal life, it is there. ஆனால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க எட்டர்னல் லைஃப்னா அழிவில்லாத வாழ்க்கை நமக்கு இருக்குது? எல்லாருமே நம்புவீங்க பாருங்க. இங்கே இருக்கிற எல்லாம் தூங்குறாள் முதற்கொண்டு எல்லாருமே நம்புவீங்க. ஆமாம் எப்போ நம்ம செத்த பிறகு சார் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது சார், ஹெவன் இருக்குது, இப்போ இல்லை நாளைக்கு. ஹெல்லு அதுவும் இருக்குது, இப்போ இல்லை நாளைக்கு. இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, எட்டர்னல் லைஃப் இருக்குது, நாளைக்கு இல்லை இன்னைக்கு அப்படின்றாரு. ஹெவன் இருக்குது, நாளைக்கு நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் ஹெவன் இல்லை, இன்னைக்கு நீ இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு வாழ்கிற பற்றியா, இதுதான் ஹெவன் அப்படின்றாரு. ஹெல்லு நாளைக்கு இல்லை, இன்னைக்கு நீ இயேசு ஏற்றுக்கொள்ளாம கஷ்டப்படுற பற்றியா, இதுதான் ஹெல்லு. அப்படி ஒரு குரூப் ப்ரீச் பண்ணுது. ரிசரக்ஷன் இன்னைக்கு, ஒரு சொல்கிற ரிசரக்ஷன் இருக்குது நாளைக்கு. டிரான்ஸ்ஃபிகரேஷன் இருக்குது நாளைக்கு, இன்னொரு குரூப் சொல்லுது இன்னைக்கு. இம்மார்டாலிட்டி சாகாமல் இருக்குது நாளைக்கு, இன்னொருத்தன் சொல்கிறான் இன்னைக்கு. இதில் ஒரு அமேசிங் திங் என்னென்னா, இந்த ரெண்டு பேருக்குமே வசனம் இருக்குது. நாளைக்குன்னு சொல்கிறவனுக்கும் வசனம் இருக்குது, இன்னைக்குன்னு சொல்கிறவனுக்கும் வசனம் இருக்குது. ஆனால் உண்மை எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த 4ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் பார்த்தீங்களா, இதில் 4 இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு. அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். என்னென்னா, ஒரு அஃபீஷியல் ஹையர் அஃபீஷியல் ஏசுநாட்டை வந்து சொல்கிறான், ஐயா என் பிள்ளை சுகம் இல்லாமல் இருக்குது, நீங்கள் என்ன அந்த பிள்ளையை சுகப்படுத்துங்கப்பா. அவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் மகள் சுகமாயிட்டான்றார். நல்லா கவனிங்க. அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் தன் பிள்ளை சுகமானதை கண்டுபிடிச்சானா? பைபிள் சொல்லுது, while he is on the way, அவன் போகிற வழியிலே, கையை தட்டு, போகிற வழியிலே, எல்லாம் சொல்லுங்க, போகிற வழியிலே எய்த்தாப்பில் வந்துட்டான். எய்த்தாப்பில் வந்து சொல்கிறான், ஐயா உங்கள் பிள்ளை சுகமாயிருச்சுன்றான். இவன் எங்கே தான் சந்தோஷப்பட்டிருக்கணும், வீட்டுக்கு போய் சந்தோஷப்படுறவன் வழியிலே வந்து அந்த நியூஸ் வந்தனால வழியிலே சந்தோஷப்பட ஆரம்பித்தான். while he is on the way, that is the title of my message. உன் பரலோகம் நீ செத்ததுக்கு அப்புறம் அல்ல, நீ போற வழியிலே பரலோகம் தொடங்குது. உன் ரிசரக்ஷன் போற வழியிலே தொடங்குது. உன் மறுரூபம் நீ போற வழியில தொடங்குது. உன் உயிர்த்தெழுதல் போற வழியில தொடங்குது. கையை தட்டி while I am on the way, amen, கையை தட்டி I am on the way, while I am on the way, நான் போற வழியில இது எல்லாம்
ஆசீர்வாதம்